பிரைஸ் லார்ட். கடவுள் என்றும் நம்மோடு இருப்பாராக. இன்னைக்கான வார்த்தை கேட்டால் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். என்னடா இது? அப்படி எந்த ஜனத்து மேல கர்த்தர் இவ்வளோ சினம் வைக்கிறாரு, கோபம் வைக்கிறாரு? அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? அந்த ஜனத்தோட ஒரு பகுதியா நம்ம இருக்கிறோமா? அப்ப கர்த்தர் சினம் வைக்கிற கர்த்தரோட மோத முடியுமா? கர்த்தர் கோபம் வச்சா நம்மளால வாழ முடியுமா? அப்ப கர்த்தர் எந்த ஜனத்தின் மீது கோபம் வைத்தார்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியறதுனால ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. தகப்பனே, எங்கள் அனைவரையும் உங்களிடத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கணும். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் நீர் வழி நடத்துவீராக. நாங்கள் வாழ வேண்டிய வழியை எங்களுக்கு போதிப்பீராக. உங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை அனைவரையும் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்படைக்கணும். ஏற்றுக்கொள்வீராக. கவனிக்கிற ஒவ்வொருவரையும், காது கொண்டு கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வசனம் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். சரி, மல்கியா 1:4 அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? துன்மார்க்கத்தின் எல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? துன்மார்க்கத்தோட பார்டரே அவங்க தான். கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் அவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவங்க தான் சினம் வைக்கிற ஜனம். அப்போ நேசிக்கிற கர்த்தர் தாமே கோபிக்கிறவராகவும் இருக்கிறார். யோசுவா 7:1 இருக்கு. அவரின் கோபத்துக்கு முன்னால யார் நிற்க முடியும்? அவரின் கோபம் ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். அவர் கிருபை செய்ய விரும்பினபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கோபமே வைக்க மாட்டார், கிருபை அளிப்பார். ஆனா அதை தாண்டி கர்த்தர் என்றென்றைக்கும் கோபம் வைக்கிற ஒரு ஜனம். அது எப்படிப்பட்ட ஜனம்? அப்ப அது யார சொல்லி இருக்கிறார்னா, ஏசாவின் சந்ததியாரான ஏதோமியரே அந்த ஜனம். புரியுதா? ஏசாவோட சந்ததி, யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவின் சந்ததி. அப்போ ஏசாவையும் நான் வெறுத்தேன் அப்படிங்கிறார். மல்கியா 1:3 அதை சொல்றார். அப்ப கர்த்தரின் வெறுப்ப இந்த ஏதோமியர் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த காரணம் வேணும்ல. கர்த்தர் அப்படி பர்மனண்டா சினம் வைக்க கோபம் வைக்கிறார்னா அதோட ரீசன் என்ன? அதாவது முதலாவது அகந்தை, பெருமை. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அழகா புதிய ஏற்பாடுல அழகா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் ஏன் வெறுக்கிறாருங்கிறது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20 பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். புரியுதா? என்னன்னா, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தைகள் என்ன வருது? இருதயத்துக்குள்ள இருந்து வெளியிருந்து வரல, உங்களுக்குள்ளதான் தான் வருது. அந்த கோபம் உங்களுக்குள்ள இருக்கு. பொல்லாத சிந்தை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடுகள் புறப்பட்டு வரும். பொல்லாத இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதைய அழகா யோவான் மூணே இந்த இத்தனை இதையும் 3 விஷயத்துக்குள்ள முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 14ஆவது வசனத்தின் படிச்சீங்கன்னா 3 விஷயத்துக்குள்ள இதை அடக்குறாரு. இத்தனை காரியத்தை. ஒன்று என்னன்னா, மாம்சத்தின் இச்சை. இந்த உடம்பு சரீரம் என்ன கேட்குது அது. இன்னொன்று கண்களின் இச்சை. ஆசைப்பட்டதெல்லாம் கண்ணு கேட்குது இல்லையா? கண்ணு இவனை முடிக்கணும்னு நினைச்சிச்சுன்னா முடிக்கணும்னு மாம்சம் துடிக்குது. 2 பாயிண்ட்ஸ். ஒன்று விடாது. புரியுதா? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. வாழ்றதுல பெருமை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவை. இதெல்லாம் பிதா உண்டு பண்ணல. இது யார் உண்டு பண்ணியிருக்கா? உலகத்துலதான் உண்டாயிருக்கு. உலகத்துல யார் உண்டு பண்ணா? சாத்தானுடைய விஷயங்கள். அப்ப அது நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம சொல்லுவோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவோம்ல, வைக்குசான்னு சொல்லுவோம். நீ யார பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஆனா எல்லா கெட்ட புத்தியும் உள்ள வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதா? அதனாலதான் இந்த பெருமை என்ன 3 விஷயத்துக்கு அடக்கி இருக்கிறாரு. கவனி, உட்கார்ந்து கவனி பேசுங்க.
என்ன பெருமை, என்ன சொல்லியிருக்கிறார்? 3 விஷயம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை. புரியுதா? அகந்தை. இது 3 தான் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகுது? அழிவின் பாதையை நோக்கி, கர்த்தருக்கு சினம் வைக்கிற ஜனமா கொண்டு போகுது. இதுதான் அவங்களுக்கு அகந்தை. உபதியா அதிகாரம் 1 உபதியா இது 1:3 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கிளியரா சொல்லியிருக்கிறாரு. உபதியா 1:3 கண்மலை வெடிப்புகளாகிய அகந்தை அவங்களுக்கு என்னன்னா, கண்மலை வெடிப்புகளாகிய உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து. எதனால அவங்களுக்கு பெருமை வருது? எதனால பெருமை வருது? உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. கண்மலை வெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழப்பண்ணுகிறவன் யார் என்று உன் இதயத்தில் சொல்லுகிறவனே. அதை உன் இதயத்தில் சொல்லிட்டு இருக்க. என்னை கீழே விழ யாரால பண்ண முடியும்? நான் எங்க இருக்கிறேன்? உயரத்துல இருக்கேன். 8வது உயரத்துல என்ன நீ தொட முடியாது சொல்லுகிறவனே, அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ள பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு இருக்கியா, அங்கிருந்து உன்னை விழ பண்ண வேண்டாம். இதுதான் கர்த்தர். நீ பெருமை உனக்குள்ள வச்சிருக்கிறியா? கண்மலை வெடிப்புக்குள்ள பத்திரமா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆனா அங்கிருந்து உன்னை கீழே கீழே விழ பண்ணுவார். இங்க அப்படி இவங்க அகந்தைக்கு 2 காரணம் இருக்கு. இவங்க இவ்வளவு பெருமையா பேசுறாங்க இல்லையா, அதுல 2 காரணம் என்னன்னா, அவர்கள் குடியிருந்த இடம். அப்படி என்ன இடத்துல குடியிருந்தாங்க? கண்மலை வெடிப்பு. இங்க யாருமே நெருங்க முடியாது, பத்திரமா இருப்பாங்க. உயர்ந்த இடத்துல குடியிருந்தாங்க. இவங்க அகந்தைக்கு காரணம், பெருமைக்கு காரணம் அது. நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம், யாரும் தொட முடியாத இடத்துல இருக்கிறோம், ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்கிறோம், ரொம்ப ஹைஃபையா இருக்கிறோம். நம்ம என்ன நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1000 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்டான்ப்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது, எச்ச கையில கூட ஓட்ட மாட்டான்பாங்க. நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பான், ஆனா ஏழைக்கு 1 நிமிஷம் கொடுக்க மாட்டான். புரியுதா? இல்லாதவனுக்கு ஒரு செயல் செய்ய மாட்டான். ஒரு வீட்டுக்குள்ள வேலை செய்யற ஒரு வேலைக்காரனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சினா கொடுக்க மாட்டான். ஆனா தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சிருப்பான். அவன் நினைச்சுக்கிறான் நம்மளை யாரும் அழிக்க முடியாது, நான் தலைமுறைக்கு நிலம் வாங்கி வச்சிருக்கிறேன், நிலத்தை எவனும் அழிக்க முடியாது, நிலம் வைக்க காசு நினைப்பான். அந்த நிலமே வெடிச்சு போகும். அந்த நிலத்துக்குள்ள பள்ளம் வரும், அந்த நிலம் பயனற்று போகும், விலையில்லாம போகும், அழிஞ்சு போகும். எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அகந்தை. கடவுள் சொன்ன காரியத்தை செய்யவில்லை என்றார். சொல்றது புரியுதா? அதுதான் முதல்ல அவனுக்கு ரீசன் குடியிருந்த இடம். உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அழகா சொல்றாரு 3வது வசனத்துல. உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உன் இருதயத்துல ஒரு அகந்தை இருக்குது பத்தியா, அதுதான் உன்னை தாழ விழ பண்ணுகிறது. 4வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீ கழுகை போல உயரை போனாலும். ஆனா இப்படி அகந்தை இருக்குல்ல, நீ போவ கழுகை போல உயரமா, நீ போவ நட்சத்திரத்துக்குள்ள உன் கூட்ட கட்டுவ. புரியுதா? அவ்விடத்திலிருந்து உன்னை கீழே விட தள்ள பண்ணுவீங்க. எங்க ஓடினாலும் விட மாட்டேன். அதுதான் பெருமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்ல. பெருமையில விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் அவங்களுக்கு பெருமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாலண்ட், கிஃப்ட், டேலண்ட்ஸ். என்ன இதுன்னு பார்த்தா, ஒபேதியா 1:8-9 1வது அதிகாரம் 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏதோமியர்கள்கிட்ட ஞானிகள் இருந்தாங்க, ஏசாவின் பர்வதத்துல புத்திமான்கள் இருந்தாங்க. அவங்க எப்படியா இருந்தாங்க? ஞானிகளா இருந்தாங்க, புத்திமான்களா இருந்தாங்க, பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. எப்படியெல்லாம் இருந்தாங்க? அவங்க ஞானிகளா இருந்தாங்க, புத்திமான்களா இருந்தாங்க, பராக்கிரமசாலி. இதுதான் அவங்களுக்கு அவங்களோட அகந்தைக்கு 2வது காரணம். நான் அறிவாளி, நான் பிரெயினின்னு சொல்றது தப்பு இல்லை. நான் பிரெயினியா இருக்கிறதால அகந்தை கொள்றது தப்பு. நான் படித்து வருவது தவறல்ல, அந்த படிச்ச விஷயத்தை நானே வைத்துக் கொள்வது அகந்தை. நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம இருப்பது என்னுடைய அகந்தை. நான் கற்ற
விஷயத்தை எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவர்களை தான் கடவுள் நேசிக்கிறார். நான் கற்ற விஷயத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு அகந்தையா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன் நான் கற்ற விஷயத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா, என்னன்னாலும் நீ என்னதான் தேடி வரும். கற்றுக் கொடுத்துட்டா நீங்க என்ன தேடி வர மாட்டீங்களே, காலில் விழ மாட்டீங்கல்ல. அகந்தை, அகந்தை, அந்த அகந்தைக்கு தான் கடவுள் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ என் அச்சத்துக்குள்ளேயே உன் கூட்ட கட்டு, ஆனா அங்கிருந்து விழ தள்ள பண்ண வேண்டாம். கடவுள் விடுறது இல்லை, சேசிங் தான், சேசிங் த கேரக்டர். சரி, இந்த விஷயங்கள் தான் அவங்களை அகந்தை கொள்ள வைக்குது. முதலாவது பாயிண்ட் வந்து அகந்தை, அவங்க விழுந்து அவங்க கர்த்தர் வந்து அவங்க மேல கோபம் வைக்கிறதுக்கான காரணம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அன்பற்ற தன்மை, அன்பே இல்லாதவங்க. அந்த ஏனாமியர் மட்டும் அன்பு இல்லாதவங்க இல்ல, நம்மளும் அன்பு இல்லாதவங்க தான். அப்ப நம்மளும் ஏனாமியரோட ஜனம் தான், கர்த்தர் சினமைக்கிற ஜனமும் நம்மளும் தான். நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் என் ஃபேமிலி மேலே சொல்கிறவங்களாம் எத்தனை பேர் விட்டுட்டு போயிடுவீங்க? எத்தனை பேர் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு போறீங்க? எத்தனை பேர் தாங்கி நிற்கிறீங்க? ஒரு குழந்தை பிறந்து எத்தனை முறை தாயை எட்டி மிதிக்குது இல்லை, அது வளர வளரவும் தாயை அடிக்குது இல்லை, மிதிக்குது இல்லை. விட்டுட்டு போறீங்களா? விட்டுட்டு போறீங்களா? ஆனால் கூட பிறக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாம் விட்டுட்டு போயிடுறீங்களா? கூட பிறக்கிற சகோதரன் தப்பு பண்ணாலும் சகோதரி தப்பு பண்ணாலோ இல்லை தவறே செய்யலைனாலும் எத்தனை பேர் குறை சொல்லிட்டு விட்டுட்டு போறீங்க? அன்பில்லை, அன்பில்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒபேதியா 1:10 சொல்லப்பட்டிருக்குது, நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். ஏசா, உன் சகோதரனை யாக்கோபுக்கு செஞ்சதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். ஒபேதியால அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்பாரு. நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்த எருசலேமின் பேர் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் போல இருந்தாய். உன் சகோதரனுக்கு இத்தனை கொடுமை நடந்தது, ஆனா நீ 3வது மனுஷன் மாதிரி அவங்க கொடுமைப்படுத்தினவன் சைடுல அவன மாதிரியே நீ இருந்த. உன் சகோதரனுக்காக நீ பரிதவிக்கவில்லை, உன் சகோதரன் கஷ்டத்தில் நீ பங்கெடுக்கவில்லை, சந்தோஷப்பட்ட. அந்த அதிகாரம் பூரா அப்படிதான் இருக்கும். ஆனா உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதாபத்தினுடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா சகோதர அன்பை சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அன்பா இருக்கிறேன்னு. நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க, நீ உயிரோடு இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற நாளிலெல்லாம் மூச்சு தூக்கிட்டு இருப்பாங்க, செத்தது பிறகு வந்து வந்து அழுவாங்க, ஐயோ எனக்கு இப்படி செய்தியே இப்படி செய்தியே இப்படி செய்தியேன்னு. உயிரோடு இருக்கிற நாளில் ஒரு எட்டு கூட எட்டி வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்படிதான் சகோதரத்துவம் இருக்கிறது, இன்னைக்கு இப்படிதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்க அன்பு போச்சு? செத்ததுக்கு பிறகு அழுகிறதுக்கு பேர் அன்பு அல்ல, அது 4 பேர் பார்க்குறாங்கிறதுக்காக உங்களுடைய பிரஸ்டீஜை பாதுகாத்துக்கணும். எப்படி அழுகுறாங்கள, எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்னு 4 பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த வார்த்தைக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் செத்தப்போ அழுகிறவங்கள நான் நம்புறதே இல்லை. உயிரோடு இருக்கும்போது செய்கிறவங்கள தான் கடவுள் நேசிக்கிறார். உயிரோடு இருக்கும்போது நீ என்ன செய்கிற? உயிரோடு இருக்கும்போது நீ எவ்வளோ நேசிச்சு பண்ற? உயிரோடு இருக்கும்போது நீ விலகி போயிட்டு செத்ததுக்கு பிறகு ஓடி வந்து மார்பலியை தலையில அடிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க நீ அடிச்சாலும் அவங்களுக்கு தெரியாது, நீ அழுதாலும் அவங்களுக்கு புரியாது. என்ன புரியும்? செத்த பாடிக்கிட்ட நீ அழுது என்ன பிரயோஜனம்? நீ என்ன சொல்லி அழுதாலும் அவங்களுக்கு கேட்கவா போகுது? ஆனா உயிரோடு இருக்கும்போது நீ அவர்களுக்காக அழுது இருந்தீங்கன்னா, எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு காது கேட்டிருக்கும் இல்ல, சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது முகம் கொடுத்து கூட பாராம போற கூட்டமா இருக்குமே. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசா உன்னை நான் வெறுக்கிறேன், ஏன்னா நீ உன் சகோதரனை நேசிக்க. பாசங்கிறது சும்மா நல்லா இருக்கியான்னு வாயளவுல கேட்கறது பேர் பாசம் இல்லை. அந்த அன்பு தாய் குழந்தையின் மீது வைத்த அன்பு பாருங்க. குழந்தை வேணா தாயை வெறுத்துட்டு போகும், தாய் குழந்தைய வெறுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
ஆனால் இப்போல்லாம் இருக்கிறாங்க, கணக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி வாங்குற தாய்மார்கள் இருக்கிறாங்க. பையனை வேலைக்கு அனுப்பிட்டு கல்யாணம் ஆனால் எனக்கு மாதம் 20,000 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணுன்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. கட்டணட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தாயோடைய அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்கறதுலேருந்து வயிற்றுல சுமந்ததுலேருந்து அந்த தாயோட அன்பு பெரியுது. இந்த தாயோட அன்பை தான் கடவுள் எல்லார் மேலே வைக்க சொல்றாரு. புரியுதா? ஆனால் நம்ம என்ன அன்பு வைக்கிறோம்? தாய் அன்பு தான் சகோதரத்துவ அன்பு. அந்த அன்புல அவங்களுக்கு மாயம் இருந்தது, அந்த அன்புல அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏசாவின் சந்ததிக்கு புரியுதா? ஆண்டவர் அழகா சொல்றாரு. உபாகமம் 23:7 அதிகாரத்தில் சொல்றாரு, ஏதோமீரை அருவருக்காத. யாக்கோபிட்ட சொல்றாரு, ஏதோமை அருவருக்காத, ஏன்னா உன் சகோதரன், அருவருக்காத அவனை. பாருங்க, தகப்பனாட்ட எவ்வளவு அறிவுரை சொல்லித்தராரு பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம அறிவுரை சொல்வோம்? ஏய், நீ மட்டும் உன் சொத்தப்பன் பெரியப்பன் சொத்தப்பன் போன பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அவன் எனக்கே அண்ணன் கிடையாது, அவன் திமிர் பிடிச்சவன், நீ மட்டும் மாமா அப்படின்னு போனா பிச்சிருவேன். அப்படி நம்ம குழந்தைகளுக்கு விஷத்தை கலக்குறோம். புரியுதா? குழந்தைகளுக்கு விஷத்தை கலக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லித்தராரு தெரியுமா? ஏதோமியரை அருவருக்காயாக, ஏன்னா அவன் உன் சகோதரன், அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காத. எகிப்தியன் யார்? அந்நியன். ஆனாலும் அவன் நாட்டுல நீ பரதேசியா இருந்த, அவன் நாட்டுல அவன் அவன் அலைச்சல நீ தின்னுட்டு இருந்த, நீ சாப்பிட்ட, அங்கதான் உன்னை நான் வச்சிருந்தேன். எகிப்தியனால அருவருக்காத, அவன் செய்த நன்மைகளை நினைத்துப்பார். அந்நிய நாட்டுல நீ பரதேசியா இருந்தாங்க, சாப்பிட்டல, அதனால அவங்கள அருவருக்காத. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க. அப்போ இப்படி சொல்லி தந்த ஆண்டவருக்கு ஏன் அந்த ஜனத்து மேல கோபம் வந்துச்சு? யாக்கோபின் சகோதரன் மேல் ஏன் கோபம் வந்தது? யாக்கோபின் சகோதரன் சந்ததி மேல ஏன் கோபம் வந்துச்சு? ஆண்டவர் தானே சொல்லி கொடுத்தாரு ஏதோமியன் அருவருக்காயாகன்ட்டு. அப்புறம் எதுக்கு அவர் கோபம் வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு ஆண்டவர் எகிப்துல மீட்டு கூட்டிட்டு போறாரு. இப்போ அந்த ஏதோமியர்கள் குடியிருக்க தேசத்து வழியா தான் போகணும், சகோதரர்கள் தானே. மோசே வந்து கேட்கிறாரு, நாங்க இந்த வழியை கடந்து போய்க்கிறோம், நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், உங்களை அடிக்கவோ திட்டு, நாங்க பாட்டு கடந்து போயிடுறோம், வழியை மட்டும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஏதோமியன் சொல்றான், அதுக்கு என் தேசத்தின் வழியை நீ போகக்கூடாதுடா, அப்படி போனா பட்டயத்தோட வந்து உன்னை அழிப்பேன்கிறான். என்ன ஆகும்? 20:14-18 படிச்சீங்கன்னா இது இருக்கு. சொன்ன உடனே ஆண்டவர் கோபம் வருது. இதை எத்தனை வருஷம் மனசுல வச்சுட்டு சவுல ராஜா பண்ணி சொல்றாரு, ஒருத்தனையும் விட்டு வைக்காத, அடிச்சு முடிங்கிறார். புரியுதா? அதாவது ஆக்சுவலா ஏதோமியர்களை வந்து அருவருக்காதங்கிறார் ஆண்டவர். ஆனா வழிகாட்டாதவங்களை எல்லாம், அமலேக்கியர்களை எல்லாம் ஆண்டவர் வச்சு செய்யறார். ஒருத்த மேலே அருவருக்கா வைக்காதன். ஆனா அப்படி இருந்து கூட ஏதோமியர்களை கடவுள், புரியுதா, அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். யாக்கோபின் சகோதரன் சவுல் தொடங்கி ஆகாய் மட்டும் எத்தனையோ ராஜாக்கள் ஏதோமியருடைய யுத்தம் பண்ண வேண்டியதாச்சு. ஏதோமியருடைய யுத்தம் பண்றாங்க. சங்கீதம் 137:7 சொல்லப்படுது, கர்த்தாவே எருசலேம், தாவீது சொல்றாரு, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவங்க அதை இடிச்சு போடுங்க, அஸ்திபாரம் மட்டும் இடிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க, அதை மனசுல வச்சிருங்கிறாங்க. ஆகையால் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார். ஏன் ஏதோமியரை ஏன் ஏதோமியரை குற்றவாளி பட்டினாரு? நீதிமானாகிய யாக்கோபை பகைத்தார்கள், இஸ்ரவேலை பகைத்தார்கள். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் எனப்படுவார். அதனாலதான் பகைக்கிறவங்க நல்லா யோசிக்கணும். மூணாவது, முதல்ல என்ன பார்த்தோம்? அகந்தை. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? முதல் அகந்தை, ரெண்டாவது அன்பற்ற தன்மை. நல்ல கதை ஓடுது மிஸ், கதை ஓடுது. ஆனால் கொஸ்டின் மட்டும் 2 பாயிண்ட் கேட்டக்கூடாது. ஹெட்டிங் அன்பற்ற தன்மை, புரியுதா? மூணாவது அழிவில் மகிழ்தல். இப்போ மகப்படி வச்சு பார்ப்பல, அடுத்து சொல்லிடுவேன். அழிவில் மகிழ்தல் மனசுல ஓடுறது தெரியும். அழிவில் மகிழ்தல், அழியும் போது மகிழ்றது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? அவன் எப்ப சாகுறானோ அப்பதான் நான் கறிக்கிட்டேன், அவன் செத்தாலும் எனக்கு சந்தோஷமே. அவன் ஏதாவது பிசினஸ் நஷ்டாச்சுன்னா வேணும், அவனுக்கு வேணும், என்னை ஏமாத்தினால நஷ்டம் ஆகட்டும்.
எவ்வளவு சந்தோஷப்படுறான் சொந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள. அழிவில் எவ்வளோ சந்தோஷப்படும். அப்போ நம்ம மேலே கருத்த நமக்குள்ள ஒரு ஏதோமியன் இருக்கானா? இப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு ஏதோமியன் வரும். ஏதோமியன் வந்துட்டா நம்ம அவன் யாரு? கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். அதான் நம்ம இருக்கிறோமா? நமக்குள்ள அது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்மிடையே ஆண்டவர் அதான் சொல்றாரு, எரேமியா 49:17 ஏதோம் பாழாகும். இன்னும் எரேமியால சொல்றாரு, ஏதோமின் இடத்தில் பழி வாங்குவேன், ஏதோம் பாழான வனாந்தரமாகும், அப்படியே முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போயிற்று. உபதேசியால சொல்லி இருக்கிறாரு 1:8-10 பார்த்தா முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போயிற்று ஏதோ. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஏதோ இருந்தா நாமளும் சங்கரிக்கப்பட்டு போகும். நம்முடைய குடும்பம் அழிந்து போகும், நம்மளுடைய இனம் அழிந்து போகும். நமக்குள்ள ஒரு ஏதோமியன் இருக்காங்க. நம்ம யோசிப்போமா? உபதேசியா 1:15 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீ என்ன செய்றியோ அதுதான் உன் தலையில வந்து திரும்பும். அப்ப நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அதுதான் நாளைக்கு உனக்கு. இன்னைக்கு நீ வெறுப்பு அந்த குழந்தையோட மனசுல பதிச்சீங்கன்னா அது அந்த வெறுப்பு நாளைக்கு உங்களுக்கு திரும்பும். அந்த குழந்தையோட மனசுல அன்பை பதிச்சீங்கன்னா அந்த அன்பும் நாளைக்கு உங்களுக்கு திரும்பும். நீங்க ஒரு குழந்தையோட மனசுல பணம் தான் முக்கியம் பதிச்சீங்கன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு உங்க அன்பு தெரியாது, பணம் மட்டும். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். அந்த குழந்தையோட மனசுல நீங்க திருட்டுத்தனத்தை பதிச்சிங்கன்னா, தம்பி அதை அந்த மாங்காயை அடுத்த வீட்டில் இருந்து சுடு தப்பில்லைன்னு சொல்லி பதிச்சிங்கன்னா அது இன்னைக்கு மாங்காயை சுடும், நாளைக்கு தேங்காயை சுடும், நாளைக்கு அது பெரிய பணத்தையே சுடும். புரியுதா? அதுக்கு வலிக்காது. தவறு செய்ய செய்ய வலி போயிடும். அதனாலதான் சொல்றேன், எதை விதைக்கிறோமோ உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். அழகா சொல்லியிருக்கிறார், உன் செய்கையின் பலன். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டும் கிறிஸ்தவம் இன்னும் மாறலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நம்ம எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? என் கடவுள் தான் பெரிய, உன் கடவுள் சாத்தா சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி சொல்லியிருக்குதா பைபிள்ல? இல்ல சொல்லியிருக்குதா? அப்படி ஒரு போதனையே இல்லை நம்ம இதுல. உன் செயல்களிலே தேவன் வெளிப்படுவார். இதுதான் போதகம். புரியுதா? இதுதான் போதகம். நீ செய்யற நல்ல செயல்களில் தேவன் வெளிப்படுவார். அன்பை வெளிப்படுத்து, தேவன் வெளிப்படுவார். உன் செய்கையின் பலன் உன் தலையில் மேல் திரும்பும். இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஸோ நம்ம கர்த்தர் ஜனம் வைக்கிற ஜனம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஒன்று அகந்தை. அகந்தைக்கு 2 காரணம் என்ன? அவங்க குடியிருந்த இடம், அவங்க உயர்ந்த இடத்துல குடியிருந்தாங்க, கண்மலையோட பாதுகாப்பான இடம், அதுதான் அவங்களோட. இன்னொரு அகந்தைக்கு காரணம் என்ன? அவங்க ஞானிகளா இருந்தாங்க, புத்திமான்களா இருந்தாங்க, பராக்கிரமசாலியா இருந்தாங்க. புரியுதா? முதலாவது அகந்தை. 2வது அன்பற்ற தன்மை. கண்ணில் கண்டவங்களே அன்பு, கண்ணில் கண்ட குடும்பத்துக்குள்ளே அன்பு செலுத்த முடியல நம்மளால. எத்தனை பேர் அன்பு செலுத்துறீங்க? குடும்பமா தனித்தனியா பிரிஞ்சு போறீங்களே ஒழிய என்னைக்காவது அக்காவா, தம்பிவா, அண்ணன்வா எல்லாரும் ஒன்னா போயிருக்கீங்களா? ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி ஒன்னா நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அக்கா தங்கச்சி ஒன்னா நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. குடும்பமாய் தனித்தனியாய் பிரிந்து செயல்படுகிறீர்கள். கண்ணில் கண்ட குடும்பத்தையே உங்களால் நேசிக்க முடியல. காணாத இறைவனை எங்க இருந்து கண்டுபிடிக்க போறீங்க? கண்ணில் கண்ட மனிதன், அந்த இறை அன்புதான் மனிதன். அன்புல தானே மனிதனை படைத்தார் ஆண்டவர். அந்த இறை அன்பு கண் முன்னாலே நிற்கும் போது உங்களோட அன்பு அது வெளிப்படுத்தலைன்னா உறவுகளுக்குள்ளேயே வெளிப்படுத்த முடியல. அந்நியன் கிட்ட எப்படி உங்களால வெளிப்படுத்த முடியும்? அந்நியன் மேல எப்படி உங்களால அன்பு? அது போலியானது அல்லவா இருக்கும். அப்ப நீங்க போலியான அன்பு வைக்கும் போது கடவுள்கிட்ட இருந்து எப்படி நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியும்? நாளைக்கு ஒரு பயங்கரமான சூழல், பயங்கரமான தன்மை உங்களை நெருங்கும் போது நீங்க என்னன்னு சொல்லி கடவுளை கூப்பிட போறீங்க? என்னன்னு சொல்லி கடவுளை கூப்பிட போறீங்க? கடவுள் சொல்லுவார், கண்ணில் கண்ட மனிதனையே உன்னால் அன்பு வைக்க முடியல, காணாத கடவுளை இப்ப ஏன் கூப்பிடுற? ஆபத்தில் மட்டும். அப்போ எவ்வளவு பெரிய சுயநலவாதி! ஆபத்துனா மட்டும் கூப்பிடுறாங்க. அன்பற்ற தன்மையை கடவுள் அருவருக்கிறார். இஸ்ரவேலின் வீழ்ச்சியிலே, யூதர்களின் வீழ்ச்சியிலே ஏதோமியர் சந்தோஷப்படுறாங்க. அதை கடவுள் விரும்பல, அருவருக்கிறார்.
மூணாவது என்ன பார்த்தோம்? கரெக்டாக சொல்லுவீங்கன்னு தெரியாது. அழிவில் மகிழ்ச்சி. அழியும் போது மகிழ்ச்சி அடையும். அப்படி அடையக்கூடாது. அழியும் போது நம்ம கை கொடுக்கணும், நான் இருக்கிறேன். உறவுகள் தனிமைப்படும் போது கை கொடுக்கணும், நான் இருக்கிறேன், கவலைப்படாது. அதுதான் அந்த அன்பின் உறவுகள். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வயசானவங்களை அம்போடு விட்டுட்டு வந்துடுறோம். எத்தனை பேர் சகோதர சகோதரிகள் அன்பாக தனிமையாக இருக்கவங்களை விட்டுட்டு போயிடும். எல்லாமே விட்டுட்டு போயிடுறோமே. அன்பு எங்கே இருக்கானா? சர்ச்சில் முதன்மை இடம். சர்ச்சில் எல்லாம் இறங்கி இறங்கி செய்வாங்க. என்ன பிரயோஜனம்? கடவுள் இதையா அன்புங்கிறாரு. புரியுதா? இல்லை புரியுறதுக்கு ஞானம் இல்லையா? கடவுள்கிட்ட கேளுங்க. புரியுறதுக்கு ஞானம் இல்லைனா கடவுள்கிட்ட கேளுங்க. செத்த பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை. புரியுதா? மரணம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். அது யாரையும் விட்டு வைக்காது. ஆனால் அந்த மரணத்தின் நாளிலே நாம் எப்படி வாழ்ந்தோங்கிறது பேசும். புரியுதா? அதனால் உங்களை ஆண்டுக்கு தாழ்மையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு ஏதோ எனக்குள்ளே வரக்கூடாது, நான் இஸ்ரவேலனாய் வாழ வேண்டும். புரியுதா? அப்படி ஆண்டுட்ட நினைவு. தாவீதோட சகோதரர்கள் எவ்வளவோ தப்பு பண்ணாங்க. அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க. அவனை புலி கட்சிச்சுன்னு அப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் பண்ணாங்க. தகப்பன் இருந்து அவனை பிரித்தார்கள். அவன் பரதேசியா எங்கெங்கேயோ ஓடுனான், எங்கேயோ அடிமையா எப்படியோ வந்தான். சாரி, தாவீதுங்கிறேன். நம்ம யோசேப்பு எப்படியோ ஓடினான். ஆனால் அவன் வெறுப்பை உமிழவில்லை. ஒரு பஞ்சம் வந்தது, சகோதரர்களை காண்கிறான், வெறுப்பை உமிழல. ஐயோ என் சகோதரர்கள். இந்த அன்பை தான் கடவுள் கேட்கிறார். எவ்வளோ தீங்கு செய்தோம், தன் சகோதரர்கள் மீது அவன் வெறுப்பை உமிழவில்லை, பாராமுகமாக இருக்கவில்லை. அன்னைக்கு அந்த குழிக்குள்ள தூக்கிப்பட்டல, இன்னைக்கு என் காலுக்கடியில் வந்து நிற்கிற, வாடா வா, அப்படி நினைக்கல. அன்பை கொடுக்கிறான். இன்னைக்கு ஒரு மனிதன் எவ்வளவுதான் தீங்கு செய்யட்டும், மாமியார் தீங்கு செய்யட்டும், மாமனார் தீங்கு செய்யட்டும், மருமகள் தீங்கு செய்யட்டும், நான் எப்படி என் அன்பை எப்படி கொடுக்குறேன் இந்த பூமியில, அதுதான் முக்கியம். நான் எப்படிங்கிறது தான் முக்கியம். என் அன்பு எப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்க அன்பை பற்றி கவலை இல்லை. புரியுதா? அப்படிப்பட்டவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இல்லை நான் ஏதோ மீனை எனக்குள்ள வச்சுட்டு தான் வாழுவேன்னா நீங்கள் என்றென்றைக்கும் கர்த்தர் சினம் வைக்கிற ஜனமா இருப்பீர்கள். உங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறீங்களா? தகப்பனே, உங்களுடைய கரத்தில் என்னன்னு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஏதேமியன் வெளியே போகட்டும்ப்பா. நாங்கள் என்றென்று உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் செயல்படுங்கப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய வார்த்தைகள் பேசிட்டு, அன்பு அன்பு என்று சொல்லுவதின் ஆழம் தெரியாமல் இன்றைய மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், அழிவின் பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். பயங்கர அழிவை இந்தியாவும் சந்திக்கும். அந்த அழிவு வரும். கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எங்கள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீ தூக்கி நிறுத்தினீராக, தூக்கி பாதுகாப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோட்டி யூடியூப் அன்சாட்டில் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் யாரோட இதுக்கும் எடுத்து சார். தேங்க்யூ. காட் பிளஸ்.